ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எம்மியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எம்மியான டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த எம்மி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸில் சிக்கன் கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நான் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நான் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேங்க. இதை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சாலே போதும். இப்போ நான் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 10 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆயில் விட்டுக்கிறேன். ஏன்னா இதை நம்ம கிரேவியாக செய்ய போகிறோங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக விட்டுட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்டார் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 கிராம் போட்டுக்கிறேங்க. அப்புறமா ஒரு பட்டையை கொஞ்சமாக உடைச்சிட்டு போட்டிருக்கேன். 4 துண்டாக உடைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறமா ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சீனி எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கிரேவி நல்ல கலர் வரும். அதோட டேஸ்ட்டும் மைல்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அதுக்காக தாங்க. இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மொத்தமும் இதாகிட்டு நமக்கு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு இது கூட சேர்த்துட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரி பூண்டு எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிட்டேன். நான் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துலைங்க. ஃபஸ்ட்டு பூண்டை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா தான் நான் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துறேங்க. ஸ்டார்டிங்லேயே இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு அடியில் பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியோட பேஸ்ட்டை சேர்த்தணும். பாருங்கள், நமக்கு நல்லா வெங்காயம் மொத்தமும் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூளை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூளை பவுடராக போடுறத விட இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு சேர்த்துனீங்கன்னா நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். அதோட மிளகாத்தூளோட வாசனையும் மாறி நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போலயே நல்லா வதக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்த்துலைங்க. நமக்கு சிக்கனில் இருந்து விடுற தண்ணியே போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினோம்னா சிக்கனில் இருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே நமக்கு போதும். இப்போ நல்லா சேர்த்து விட்டுட்டு மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். நான் தட்டு போட்டு மூடிட்டேங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சிக்கனில் இருந்து. அதனால் நமக்கு கிரேவியாக செய்ய போகிறோங்கிறதுனால தண்ணி விட தேவையில்லை. திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நமக்கு கிரேவி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் 3 தக்காளி எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணி நான் கூட சேர்த்துட்டேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்ந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம்.
இப்போ திருப்பியும் நான் தட்டு போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிக்கன் கிரேவி, எம்மியான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.